அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிஷபராசி நேயர்களுக்கான கார்த்திகை மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். நவம்பர் 16ஆம் தேதி சூரிய பகவான் துல ராசியில் இருந்து விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். விருச்சக ராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் கார்த்திகை மாதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் சூரியனினுடைய அமைப்பு மற்றும் பிற கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது, மோசமான பலனை கொடுக்குமா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகுதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை ரிஷபராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு சூரியனுடைய அமைப்பானது செல்வாக்கு அதிகரிக்க வாய்ப்புகளானது உள்ளது. வேலை மற்றும் வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலையானது உருவாகுங்க. அரசு தொடர்பான வேலை, அரசு வேலை முயற்சியில் பார்த்தீங்கன்னா வெற்றிகளானது கிடைக்கும். திருமண வாழ்க்கையிலுமே துணையுடன் அனுசரித்து பார்த்தீங்கன்னா மென்மையான அணுகுமுறையை கையாள்வது நல்லது. உங்கள் பேச்சில் கடுமையையும் வாக்குவாதத்தையும் கடைபிடிக்க வேண்டாம். பொருளாதார ரீதியாக வெற்றியை பெறலாம். பணியிடத்தில் கடின உழைப்பாளர் நேர்மறையான நல்ல முடிவுகளை பெறலாங்க. எதிர்பாலினத்தவரிடம் ஆதாயத்தை அடைய வாய்ப்புகளானது உள்ளது. இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் இருந்து காரியங்களில் அனுகூலங்களானது உண்டாகும். முயற்சிகளில் வெற்றியை பெறுவீர்கள். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பானது கிடைக்குங்க. எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகளானது உண்டு. முன்னேற்றத்திற்கு தடைகளானது இருக்காது. இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். அதேபோல் உங்களுடைய வேலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பணிச்சுமைகளானது அதிகரிக்குங்க. ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதேபோல் வியாபார ரீதியாக பார்க்கும் பொழுது வியாபாரங்கள் பார்த்தீங்கன்னா சுமாராக தாங்க இருக்கும். போட்டிகளானது அதிகரிக்கும். சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை பார்த்தீங்கன்னா சந்திக்க வேண்டியும் வரும். இறை வழிபாடு உங்களுக்கு துணை செய்யும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தில் அனைவரையுமே அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுமே அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா தங்களுடைய பொறுப்புகளில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். இந்த மாதம் பணவரவானது திருப்தியை கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு நன்மை செய்கின்றேன் என்று கூறிக்கொண்டு உங்களை சுற்றி வருபவர்களால் செலவுகளானது உண்டாகுங்க. கவனங்கள் தேவை. திடீர் கோபங்களானது ஏற்பட்டு அதனால் அடுத்தவர்களிடம் சண்டைகளானது உண்டாக நேரலாங்க. எனவே மிகவுமே பார்த்தீங்கன்னா நிதானமாக இருப்பது நல்லது. வீண் பேச்சை குறைப்பது நல்லது. அதேபோல் அடுத்தவர்களுக்கு முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதோ அல்லது அதை பற்றி விவாதிப்பதையோ தவிர்ப்பது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். மேல் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களது செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம். நிதானத்தை கடைபிடிப்பது வீண் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கவும் வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நன்மையை கொடுக்குங்க. பெண்கள் வீண் பேச்சை குறைத்து கொண்டு செயலில் ஈடுபடுவது வெற்றியை கொடுக்கும். மற்றவர்களுக்காக எந்த ஒரு உத்திரவாதங்களும் தராமல் இருப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலுமே சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்துக் கொள்ள வேண்டியும் வரும். எதிர்பார்த்த பணமானது சேருங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும். சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியானது கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு உங்களுடைய வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகளானது நீங்குங்க. பயணங்கள் செல்லவும் நேரலாம். பணவரவானது திருப்தியை கொடுக்கும். கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க. அதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள். மேலிடத்தினுடைய கனிவான பார்வை உங்கள் மீது விழலாம். மாணவர்கள் நட்பு வட்டத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது. பாடங்கள் படிப்பதில் ஆர்வங்களானது உண்டாகும். மேலுமே உங்களது கோபத்தினால நெருக்கமானவர்கள் உறவினர்களிடம் பிரச்சனைகளானது ஏற்படலாங்க. இதனால மன வருத்தத்திலும் ஆளாக நேரிடலாம். ராசிக்குள் செவ்வாயும் சூரியனும் நேர் பார்வையில் பார்த்து கொள்கின்றார்கள். அதனால கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகளானது உண்டாகி இருவருமே கொஞ்ச காலங்கள் பிரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளானது நேரிடலாம். எனவே வெளிப்படக்கூடிய வார்த்தையில பார்த்தீங்கன்னா கவனங்கள் தேவை. பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நன்மையை செய்வார். பணவரவுக்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும். பெற்றோர்கள் உதவிகரமாகவே இருப்பார்கள். இந்த மாதத்தினுடைய இரண்டாம் பாதியில் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உள்ளது.
திருமண காரியங்களை பொறுத்தவரை எதிர்பார்த்த வரன்களானது கைகூடும். மேலுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தினுடைய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமையுங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்கும். ஆனால் கணக்குகளை நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் சேர்ந்து பார்க்க வேண்டும். ஒருவரை முழுசாக நம்பி ஒரு விஷயத்தை ஒப்படைக்காதீர்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் கவனங்கள் இருத்தல் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா உருவாக்காது. வேலை செய்யக்கூடிய இடத்துல மேல் அதிகாரிகளின் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகளானது வர வாய்ப்புகளானது உள்ளதுங்க. அடிக்கடி லீவு போடுவதை குறைத்து கொள்ளுங்கள். வேலையில் அதிக கவனங்களானது தேவை. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்கும். வராத கடன் வசூல்களானது இப்பொழுது வசூலாகலாம். இந்த காலகட்டங்கள் முழுவதுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மையாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் பண வரவானது இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது. மனம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்திலுமே அவசர முடிவு எடுக்க தூண்டும். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியங்களும் நடந்து முடியும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்களானது ஏற்பட்டு சரியாகுங்க. குடும்ப செலவுகளானது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகளானது உண்டு. குடும்பங்கள் பற்றிய கவலைகளானது உண்டாகும். உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். நெருப்பு ஆயுதங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது மிகவும் எச்சரிக்கை தேவை. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது மிகவும் நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். எதிர்பார்த்த பணமானது தாமதப்படுங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியும் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாகவே செயல்பட்டு பாராட்டும் பெறுவார்கள். நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கு புதிய தொடர்புகள் மூலமாக லாபங்களானது உண்டாகுங்க. அதேபோல் மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகளும் நடக்கும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி கதவை தட்டு. தடைப்பட்ட பணவரவுகள் யாவுமே தடையின்றி கிடைக்கும். தொழிலில் இருந்த போட்டிகளானது பொறாமைகளானது விலகி உடனே இருக்கக்கூடிய கலைஞர்களினுடைய ஒத்துழைப்பானது கிடைக்குங்க. நீங்கள் நடித்து வெளிவந்த படங்களும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா வெற்றி அடைவதனால ரசிகர்களினுடைய ஆதரவு அமோகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் அமையும். அரசியல் துறையினருக்கு உங்களின் பெயர் புகழ் யாவுமே உயரக்கூடிய காலங்களாகும். எதிர்பார்த்த கௌரவ பதவிகள் கூட கிடைக்கும். பெரிய மனிதர்களினுடைய தொடர்பும் தொண்டர்களினுடைய ஆதரவும் சிறப்பாகவே அமையும். வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அமையுங்க. மறைமுக வருவாய்களானது அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் கவனங்களை செலுத்தி படிப்பது நல்லது. வீண் அலைச்சலானது உண்டாகும். சக மாணவர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. இப்போது உத்தியோகஸ்தர்களுக்கு அதிகாரிகளினுடைய கெடுபிடிகளால் வேலை வலுவானது அதிகரிக்குங்க. உடன் பணிபுரிபவர்களினுடைய ஒத்துழைப்பானது குறைவாகவே இருக்கும். நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவிகளும் பிறர் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளால் தாமதப்படும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகளானது உண்டாகி மருத்துவ செலவுகளானது ஏற்படுங்க. நினைத்த காரியங்களை நிறைவேற்ற முடியாமல் எல்லா வகையிலுமே நெருக்கடிகளானது நிலவும். பண வரவுகளிலுமே தடைகள் நிலவினாலுமே குடும்ப தேவைகளானது பூர்த்தியாகும். அடுத்ததாக ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களது பொருட்களின் மீது கூடுதல் கவனங்கள் இருப்பது நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போது கவனத்துடன் இருப்பது நல்லது. வாழ்க்கை தரமானது உயரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. எல்லாவற்றிலுமே மனக்கவலைகளானது உங்களுக்கு ஏற்படும். வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கை தேவை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசியில் உள்ள ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் தாயினுடைய உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா கவனங்களானது அவசியம். திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்களானது ஏற்படலாங்க. எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகளானது உள்ளது. உடல் நலத்தில் கவனங்கள் தேவை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் உள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது லாபங்கள் அதிகரிக்க செய்யும். பணவரவானது இருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க. உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் தாமதமாகவே கிடைக்கும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. சமயத்தில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் போட்டிகளானது அதிகரித்து காணப்படலாம். எந்த ஒரு புதிய முயற்சியுமே வெற்றிகளை அடைவதில் தடைகளானது ஏற்படுங்க. அபிவிருத்தியும் குறையக்கூடும். ஆர்டர்களும் குறையும். வங்கி கடன்களை பார்த்தீங்கன்னா திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு அமைந்துவிடும். மேலும் பரிகாரமாக ஆதி பராசக்தியை வணங்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். மன நிம்மதியும் கிடைக்கும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனை போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.